போங்க. மகா வாங்கக்கா போகலாம் கோயிலுக்கு. எங்கள் அப்பாவும் கோயிலுக்கு. பாப்பா யார் சாமி? இல்லை இல்லை, நான் வேணா டைமிங் பார்த்துட்டு சொல்கிறேன். வாங்க வேணா போகிற மாதிரி தான் போகலாம். சரிங்கக்கா, சரி கேட்டு சொல்லுங்கள். சரிங்கக்கா, சாப்பாடுலாம் அங்கேயே இருக்கும்க்கா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிங்க. சரிங்கக்கா. சரிங்கக்கா. அக்கா சரிங்கக்கா. சரிங்கட்டா. சரிங்கக்கா. சரிங்கக்கா. அப்படியெல்லாம் இல்லைக்கா, ஏதோ இவர் இருக்கார்ல, என் பேக் பின்னாடி எங்கள் வீட்டுக்காருக்கு, அதெல்லாம் தெரியல. ஆமாங்கக்கா. சரிங்கக்கா. 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 சரி. அதான் போகணுங்க்கா. அப்போ பஸ் ஸ்டாப் வந்துடும். சரிங்கக்கா. லெஃப்ட் மேடம். ஓகே. நிதானமாக திருப்பணும். அக்கா ஒரு 5 நிமிஷம் நான் திருப்பி போகிறேன். ஏதோ வீட்டில் இருக்கிறேன். புரியுதா? நிதானம் நம்ம நிதானம் கட்டாக போய் ஆட்டோவை பார்த்துட்டு இந்த ஆட்டோ பார்த்தீங்க. ஓகே, நம்ம நிதானம் இல்லாமல் திருப்பி ஒரு செகண்ட் நம்ம கிளச்சை பிடிச்சி பிரேக் பிடிச்சி நிதானமாக இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, தப்பில் விடுங்க, அதெல்லாம் இருக்கிறது தான். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் ஸ்டார் டிரைவிங் ஸ்கூல் பிரவீன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேர் நந்தினி. இவங்க வந்து டிரைவிங் வந்து ஒரு 13 நாள் கிளாஸ் முடிச்சுட்டாங்க. பேலன்ஸ் வந்து ஒரு 2 நாள் இருக்குன்னா, அந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிட்டிக்குள்ளே ஓட்ட வைங்க. நாங்கள் அவங்கள சிட்டிக்குள்ளே வந்து இந்த 2 நாள் கிளாஸையும் ஒரே நாளாக எடுத்திருக்கோம். ஒரு 1 ஹவர் கிளாஸ் அவங்களுக்கு எடுத்திருக்கோம். அவங்க சிட்டிக்குள்ளே எப்படி வண்டி ஓட்டினாங்கன்ற வீடியோ வந்து நாங்கள் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். அதுபோக இவங்க டிரைவிங் முடிச்சுட்டு இவங்க எப்படி வண்டி ஓட்டினாங்க, இந்த 15 நாளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ ரோலிங் ஆயிடுச்சு வைக்கலாம். கரெக்டாக தான் தெரியும். ரிவ்யூவாக சொல்லுவாங்க. இதோட ஒரு நிமிஷம் ஆகும். ஏன் நல்லா தான் இருக்குது. யதார்த்தமாக இருந்தால் ஓகே, அவ்வளோதான். அப்டேட் பண்ணிட்டீங்களா? அப்டேட் பண்ணலப்பா. மறுபடியும் சொல்லுங்கள். 15 நாள் டிரைவிங் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஃபோர்ஸாக போயிட்டேன். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் ஸ்டார் டிரைவிங் ஸ்கூல் பிரவீன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேர் நந்தினி. 13 நாள் கிளாஸ் முடிச்சுட்டாங்க. பேலன்ஸ் வந்து ஒரு டவுன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்ட வைங்க. நாங்கள் அவங்கள சிட்டிக்குள்ளே வந்து இந்த 2 நாள் கிளாஸையும் ஒரே நாள் தான் எடுத்துருக்கோம். ஒரு 1 ஹவர் கிளாஸ் அவங்களுக்கு எடுத்துருக்கோம். அவங்க சிட்டிக்குள்ளே எப்படி வண்டி ஓட்டினாங்கன்ற வீடியோ வந்து நாங்கள் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். அதுபோக இவங்க டிரைவிங் முடிச்சுட்டு இவங்க எப்படி வண்டி ஓட்டினாங்க, இந்த 15 நாளோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 1 2 3 அவ்வளோதான், அதை மறக்காதீங்க. கரெக்டாக தான் பார்க்குறீங்க, தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஈஸியாக இருக்கும். ஹாய், ஹலோ, என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேர் நந்தினி. இவங்க வந்து பேலன்ஸ் வந்து ஒரு 2 நாள் இருக்குன்னா, அந்த 2 நாள் வந்து வேறு லெவலுங்க. இந்த சிட்டிக்குள்ளே ஓட்ட வைங்க. நாங்கள் அவங்க சிட்டிக்குள்ளே வந்து இந்த 2 நாள் கிளாஸையும் ஒரே நாளாக எடுத்துருக்கோம். ஒரு 1 ஹவர் கிளாஸ் அவங்களுக்கு எடுத்துருக்கோம். அவங்க சிட்டிக்குள்ளே எப்படி வண்டி ஓட்டினாங்கன்ற வீடியோ வந்து நாங்கள் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். அதுபோக இவங்க டிரைவிங் முடிச்சுட்டு இவங்க எப்படி வண்டி ஓட்டினாங்க, இந்த 15 நாளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில்
நல்லா போச்சு. கார் ஓட்டுற ஒவ்வொரு செகண்டும் சேலஞ்சிங் தான். 2வது கீர் போட்டு எப்படி டைலாக் கரெக்டு தானே? கரெக்டு தாங்க, நல்லா கரெக்ட் தான். நம்ம 2 கை 2 கால் நம்மளோட மூளை வேலை செய்தோ இல்லையோ இவ்வளோ நாள் தட்டி வச்சிருந்த மூளையை எழுப்பி விட்டு தூங்கிட்டு இருந்த மூளையை கிளப்பி விட்டுருக்கோம். கடைசி லெஃப்ட்டுங்க. சரி 15 நாள் உங்கள் கார் ஓட்ட வச்சது நான். நீங்கள் கிஃப்ட் எப்படி என் பிள்ளைக்கு கொடுக்கலாம்? ஏவாப்பா உங்களுக்கு வந்து ரிவ்யூ தாங்கண்ணா கிஃப்ட். அவ்வளோதாங்கிறீங்களா? அவ்வளோதாங்கண்ணா. உங்களுக்கு அது போதுட்டு அடிங்கிறீங்களா? குட் மார்னிங் மேடம். மேடம் வந்துட்டிங்களா மேடம்? லொக்கேஷன்ட்டு அங்கே ரோடு ஒரு 3 ரோடு பிரியுதுங்களா? அதில் ரைட்டில் திரும்புங்க. ரைட்டில் 2 வீடு தான் இருக்குங்களா? அங்கே தான் நகரப்புற நல்வாழ்வு மையத்துட்டு தான் நிற்கிறீங்க. கரெக்டு தான். அது உங்களுக்கு நேர் ஆப்போசிட் அது இருக்கா? எப்படி இருக்குது நலவாழ்வு மையம்? பேக் சைடில் இருக்குது. ஓகே, நேரம் ஒன்றும் இல்லை. அங்கே யாராச்சும் வெளியே இருந்தாங்கன்னா அங்கே லிங்கம் மளிகை கடை எங்கேன்னு மட்டும் கேளுங்க. அந்த கடைக்கு போங்க, 5 நிமிஷம் நாங்கள் வந்துடுவோம். அந்த மளிகை கடைக்கு போயிருங்க, நான் 5 மினிட்ஸ் வந்துடுவேன். சாமி பண்ணிக்கலாம் இருமா. இவங்களை கட் பண்ணால் தானே சாமி ஃபோன் பண்ண முடியும். ஏன் சாமி? அது நீங்கள் வந்து 2K கிட்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க. 97ஆ? நாங்கள் 90யா 80s பக்கத்தில் இருக்காட்டி கொஞ்சம் மெதுவாக தான் போடுவோம். என்ன இல்லை ஏன் கார் வந்துச்சு பாருங்க. வெளியே போங்க, கடை விட்டு வெளியே வாங்க. முதல்ல இன்னும் ஒரு ஆர்வம் பாரு. 80s இல்லைங்க, நான் 90 தான், 90 தான். 97ங்க. என் தம்பி 97, நான் 94. நான் 97. இது எந்த ரூட்டுங்கண்ணா? வந்துட்டு சிட்டி வேலை என் ஆஃபீஸ் வந்துச்சு. ஆமாம், ஸ்பீட் பிரேக் பார்க்கவே இல்லை நம்ம. நிறுத்தி ஒரு செகண்ட் பார்த்துட்டே போனாங்க. ஆமாம், வெரி குட், சூப்பர். அதை தான் நான் சொல்கிறேன், எனக்கு அதுதான் வேணும். நீங்கள் சொல்லிடுவீங்க, நானே சொல்லிட்டேன். நீ ஏன்டா அதை சொல்கிறேன், நானே சொல்லிக்கிறேன்டாங்கிறீங்களா? அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த 1 2 3 மட்டும் எக்காரணம் மட்டும் மறந்துடாதீங்க. எல்லா இடத்துலையுமே அதை மறக்காதீங்க. நிறுத்திக்கலாம். அவர் பாவம், அவரோட ரோடு அது அவரோட ரோடு தானே. நம்ம தான் குறுக்க வரோம், அப்போ நம்ம தான் நின்று போகணும். போகலாங்க. எந்த சூழ்நிலையும் அந்த 1 2 3 மட்டும் மறக்காதீங்க. அது உங்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கும். அந்த 1 2 3 வந்து உங்களை ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கும். பட் என்ன எத்தனை கீர் போடுது? நான் நினச்சேங்கண்ணா, நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் போய்க்கிட்டோம், நம்ம அப்புறம் போய்க்கலாம். வேறு லெவலுங்க. இந்த நிதானம் இருந்தால் போதுங்க. ஒரு 2 நிமிஷம் லேட்டாக ஆகிட்டு போகுது. நமக்குள்ளும் பெரிய மலை முறிக்க வேலை எதுவும் கிடையாது. சரிங்களா? இது நிதானத்தை இழந்துட்டா தான் நம்மளால் சம்மந்தம் இல்லாத இன்னொரு நபர் பாதிக்கப்பட்டுருவாங்க. எதுக்கு அவ்வளோ சிரமம் ஏன் படணும்? அதுக்காக தான் இந்த நிதானமாக இருக்கிறது. பாதுகாக்கிறோம், வேலை கட்டுறோம், காரை ஓட்டி செய்வேன். எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி இங்கே வர கேட்டிங்களா? இங்கே வர கேட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் கீர் போட்டு அந்த செடிக்கிட்ட போயிருங்க.
கார் வருது, அவனுக்கு இருக்கிற பையன் கூட உனக்கு இல்லையேம்மா. ஏங்கக்கா வேற லெவலுங்கக்கா. சூப்பர்க்கா. தேங்க்யூங்கண்ணா. அது வாங்க. இந்த டிராஃபிக்கில் நீங்கள் அங்கே நீங்கள் மெயின்டைன் பண்ணது பெரிய விஷயம். நீங்கள் அந்த ஆஃப் பண்ணாத நினச்சி மட்டும் இல்லைங்கண்ணா ஃபீல் பண்ணிக்கோங்க. அது வந்து இயல்பு. நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு இருந்தோன்னு நினச்சிக்கங்க, தப்பு இல்லை. இந்த ஆஃப் பண்ணதை நினச்சி மட்டும் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணிடாதீங்க. சரி சரி.